நம்ம மல்லிக்கு உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது மல்லியா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, இல்ல மல்லி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அதாவது அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய லாயர்ல இருந்து இந்த மனோகர் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்து தெளிவா இன்னும் வந்து தெரியல. அதாவது எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுடர் வந்து இறந்து போயிட்டா. அதாவது சுடரை யாரோ கொன்னு எரிச்சிருக்காங்க. அதுவும் மல்லியோட வீட்டுல இருந்து இருக்கக்கூடிய மல்லி யூஸ் பண்ற அந்த கத்தியால வந்து குத்திருக்காங்க. அந்த கத்தியால வந்து குத்தி, அடுத்ததா வந்து மல்லி அதாவது அந்த சுடர் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிதான் இவங்க எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நடந்தது வேற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்பதான் மல்லிக்கு தெரிய வரப்போகுது. அதாவது இங்க மல்லிக்கு தெரிய வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அதாவது மத்தவங்களுக்கு இந்த தீபிகா போலீஸ்க்கு இல்ல வேற யாராச்சும் வந்து இந்த உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அதாவது இந்த சுடர் வந்து இன்னும் சாகல, சுடர் இன்னமும் உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வரைக்குமே யாருக்குமே தெரிஞ்சதே கிடையாது. ஏன்னா எல்லாருமே நினைச்சது வந்து இந்த சுடர் இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரிதான். ஆனா சுடர் இன்னமும் உயிரோட இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் மல்லிக்கு தெரிய வருது. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த தீபிகா போலீஸ் அதாவது தீபிகா மேடம் இருந்துகிட்டு இந்த ராஜசூரிய வச்சு விஜயோட போனை வந்து ஆட்டிய போட்டாங்க. ஏன்னா விஜயோட போன் இருக்கிறதுனாலதான் அதுக்குள்ள வந்து இந்த தீபிகா மேடம் எந்த அளவுக்கு மோசமா நடந்துகிட்டாங்களோ அந்த ஒரு ஆடியோ இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து மிரட்டுறாங்க, அதுவும் இல்லாம அந்த ஆடியோவை கொண்டு போய் கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வேலைக்கே உழ வச்சிருவாங்க. ஏன்னா அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. யாரோ ஒரு அதாவது பெரிய மனுஷங்களை யாராச்சும் கூட்டிட்டு போய் அங்க விசாரணை அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரிலாம் நடத்துறதே வந்து மிகப்பெரிய தப்பு. அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸோட பர்மிஷன் இல்லாம, என் பேரண்ட்ஸ் கூட வராம, எங்க கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியல. வெண்பாவ கூட்டிட்டு போய் இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. இப்படியெல்லாம் ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னும்போது, உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். அதனால தான் ரொம்ப பயந்து, நம்ம விஜயோட ஃபோன கொண்டு போய் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து ஃபோன் இல்லாம வந்து பயங்கரமா கஷ்டப்படுவான். அதே மாரி அந்த ஆடியோவும் வேற காப்பி கிடையாது அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. ஆனா மல்லி இப்படி மாஸ் காட்டுவாங்க. அதுவும் இல்லாம அந்த ஃபோன இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்து கொண்டு வந்து குடுக்க வைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இது உண்மையிலேயே வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு, தீபிகா மேடத்துக்கு இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அதாவது இதுல யாரு குற்றவாளி அப்படின்னு சொல்றது தெரியாம மொத்த பேரும் குழம்பி போயிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இந்த கதிரேசன சந்தேகப்பட்டாங்க. இப்போ கதிரேசன் உண்மையிலேயே கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா மேடத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ ராஜேஸ்வரி, ரகு இவங்களும் வந்து அவங்க பக்கம் வந்து இல்ல. இப்படி பல விஷயங்கள் வந்து இங்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா அடுத்த கட்டமா வந்து நம்ம மல்லி இந்த தீபிகா மேடத்தை உண்டு இல்லைன்னு பண்ணி அந்த போனையும் ரிட்டர்ன் வாங்கிடுறாங்க. அதுல இருக்கக்கூடிய ஆடியோவும் அப்படியே இருக்கு. ஆனாலும் தீபிகா மேடம் சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. தீபிகா மேடம் அவங்க எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா தன்னோட தம்பியை வந்து இவ கொன்னுட்டா, லவ் பண்ணி ஏமாத்திட்டா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கொலையை பண்ணிட்டு இவ்வளவு வந்து அசால்ட்டா இவ சுத்திக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்படி பல விஷயங்கள் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இந்த தீபிகா மேடம் அடுத்தடுத்த பிளான பண்றாங்க. ஆனா மல்லிக்கு இப்படி ஒரு விஷயம் உண்மை வந்து தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இந்த கொலைய சம்பந்தப்பட்ட வரைக்கும் அந்த கொலையாளி வந்து யாரு, கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிதான் எல்லாருமே தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலேயே சுடர் கொலை பண்ணப்பட்டாளா, அதாவது அவ கொலை பண்ணி அவளை வந்து எரிச்சு போட்டாங்களா அப்படின்றத வந்து யாருமே யோசிக்கவே இல்லை. ஆனா இப்போ வந்து நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக போகுது. ஏன்னா இந்த சுடர் இருக்கக்கூடிய இடத்துல மல்லி மாஸ் என்ட்ரி வந்து கொடுக்க போறாங்க. அதுலயும் இந்த சுடர் இருந்துகிட்டு அவளுக்கு அதாவது அவளே வந்து நம்ம மல்லிகிட்ட இப்போ தான் உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரிவியல் பண்றா. இது வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த சுடர் வந்து உயிரோட இருந்தா அவளுக்கு பிரச்சனை கிடையாது. அவ பாட்டுக்கு தப்பிச்சு போய் ஏதோ ஒரு ஊர்ல சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனா சுடருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி தான். மல்லியால தான் வந்து தனக்கு கிடைக்க இருந்த அதாவது தான் லவ் பண்ண விஜய் தனக்கு கிடைக்கல. அடுத்ததா விஜயோட சொத்து கிடைக்கல. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி ராஜேஸ்வரிக்கும் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ரொம்ப இதா வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா அடுத்ததா ரொம்ப பெரிய விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த அதாவது சுடர் வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்கா. ஆனா மல்லிய வந்து எப்படி டார்ச்சர் பண்ணலாம், எப்படி வந்து அவளை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது மல்லிய ஜெயில தூக்கி போடலாம், அதாவது தன்னை கொலை பண்ணிட்டு தான் சொல்லி அதாவது ஜெயில வந்து தூக்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கதிரேசன் கிட்ட இருந்து, ராஜேஸ்வரி கிட்ட இருந்து, ரகு கிட்ட இருந்து எல்லா
எல்லார்கிட்டயும் இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இவ்ளோ பெரிய பிளானையும் போட்டிருக்காங்க. ஆனா கடைசியில சுடர் இருக்கக்கூடிய இடத்துக்கு சுடரே இப்படி மல்லிய வர வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இப்போ வந்து பல விஷயங்கள் வந்து நடந்துருச்சு. அதே மாதிரி அங்க போய் இந்த சுடர் உயிரோட இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா மல்லியால அதை ஜீர்ணிச்சுக்கவே முடியல. மல்லிக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. மல்லி பயங்கரமான அதிர்ச்சியில இருக்காங்க. சுடர் நீ இன்னும் சாகலையா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சுடரை பார்த்து கேட்க ஆரம்பிச்சாங்க. சுடருக்கு வந்து என்ன மல்லி என்ன வந்து இங்க எதிர்பார்க்கவே இல்ல நீ, என்ன வந்து யாரோ குத்தி கொலை பண்ணிட்டாங்க எரிச்சு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ்வளவு பேர் வந்து அதாவது போலீஸ் டீம் வந்து உன்னை வலை வீசி புடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் யார் குற்றவாளின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நான் உன் கண்ணு முன்னாடி உயிரோட இருக்கனே நிக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி உனக்கு ரொம்ப வந்து பயமா இருக்கும், ரொம்ப வந்து அதிர்ச்சியா இருக்குல்ல, நான் உண்மையிலேயே உயிரோட தான் இருக்கேன், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி நீங்க என்ன பார்த்துட்டு போய் போலீஸ் கிட்ட வந்து நான் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாலுமே கூட உன்னை யாருமே நம்ப போறது கிடையாது. அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி உண்மையிலேயே இங்க நடக்கிற குழப்பம் எல்லாமே எதுக்காக நடக்குது, நீ அடுத்ததா எதுக்காக ஜெயில்ல போய் தண்டனை அனுபவிக்க போற, இது எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. அடுத்ததா தான் வந்து இந்த விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப இதா போயிட்டு கடைசியில என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம மல்லி திருத்துறதுன்னு முழிக்க போறாங்க. ஏன்னா எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க, இதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், நான் உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சே வந்து நீ ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட போற, அதாவது என்ன கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சுத்தி ஃபீல் பண்ண போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.